வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் ரொம்ப பாரம்பரியமாக வைக்கிற ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வந்துட்டு குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்கங்க. இது வந்துட்டு நான் பால் சுரக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த குழம்புக்கு நம்ம அரைக்க வேண்டிய பொருட்களை வந்துட்டு எடுத்துடலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு நார்மல் குழம்பு மிளகாய்த்தூள் வச்சு செய்யக்கூடாது, நம்ம மசாலா அரைச்சி தான் சேர்க்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இதே போல் சின்ன அளவுக்கு கொஞ்சமாக புளி வந்துட்டு சேர்த்துக்கணுங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நைஸாக மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிறணும். வீட்டில் அம்மா செய்யும் பொழுது எப்போவுமே அம்மியில் அரைச்சி தான் செய்வாங்க. அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். நம்ம வந்துட்டு இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறலாம். இந்த அளவுக்கு தேங்காய் வந்துட்டு சேர்த்துக்கிறலாங்க. அதையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இதே போல் நைஸாக இருக்கிறது போல் அந்த மசாலா சூடாக விடாமல் மிக்சியை ஆஃப் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லாட்டினா கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். இது நல்லெண்ணெயில் செய்யும் பொழுதாங்க அந்த குழம்போட டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குழம்பு குழந்தை பெற்ற தாய்மார்கள் தான் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லைங்க, எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்துட்டு போட்டுக்கலாம். இது போல் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு பூண்டு பல் வந்துட்டு இதில் சேர்த்துக்குருவோம். இப்போ இதை வந்துட்டு லைட்டாக வதக்கி விடணும். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக அந்த வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணுங்க. ரொம்ப ப்ரௌன் கலராக வர தேவையில்லை, லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் வந்தால் போதும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணுங்க. இது போல் நல்லா கலந்து விட்டுறணும். நம்ம உப்பு சேர்க்கறதுனால அந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வெந்து வரும். அதனால இதை வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், இப்போ மூடி போட்டாச்சு. அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயாச்சு. அந்த தக்காளிலாம் எப்படி நல்லா வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு வெந்துடணும். அப்போ தான் அந்த பூண்டுலாம் நம்ம எடுத்து சாப்பிடும் பொழுது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா குழம்பு ஒரு கலர் கொடுக்கும். பாருங்கள், இது போல் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மிளகாய்த்தூள் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதையும் இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். நம்ம வதக்கும் பொழுது அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இது போல் நல்லா வதக்கணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடணும். பாருங்கள், இப்போ நல்லா வதக்கியாச்சு. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா நமக்கு தேவைக்கேற்ப தண்ணி இதில் வந்துட்டு சேர்த்துக்கிற போகிறோம். நான் வந்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க. அந்த குழம்பு வந்துட்டு கொஞ்சம் திக்கான பதத்தில், கிரேவி பதத்தில் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி பதத்தில் இருக்கக்கூடாது. அதனால் நான் தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், இது போல் தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா கலக்கி விட்டுறலாம். விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா நல்லா வேக விட்டு எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இந்த நல்லா வெந்துருச்சு. குழம்பு கொதித்து நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா
ஒரு 50 கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்துருக்கிறேன். அதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்காதுன்னா நீங்கள் இந்த கருவாடு சேர்க்க தேவையில்லைங்க. நார்மலாக வந்துட்டு இது குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு வச்சு கொடுக்கும் பொழுது பால் நெத்திலி கருவாடு சேர்த்து இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு அது கிடச்சிச்சின்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இதே போல் கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இந்த நெத்திலி கருவாடு சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், நல்லா குழம்பு வெந்துருச்சு. இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு தேங்காய் விழுது சேர்க்க பிடிக்கலன்னா தேங்காய் பால் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த குழம்பு வந்துட்டு இது போல் திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வேறு எந்த சைடிஷும் தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு ஆம்லேட் இல்லாட்டினா அப்பளம் கூட பொரித்து சாப்பிட்டுக்கரலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள் தூவி ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சுடு சாதம் கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த குழம்போட வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த பச்சை மசாலாவோட ஃப்ளேவர் வந்துட்டு சூப்பராக இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து சேர்க்குறதுனால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ரெசிபீஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.